ஐ லவ் யூ. 5 minutes later. டேய் மச்சான், அவன் வரைஞ்சத ஊர்ல யார்கிட்ட சொல்லிடாதடா. டேய் என்னடா நீ உயிர் நண்பன்டா, இதை போய் நான் யார்ட்டா சொல்லுவேனா? ஆமாண்டா மச்சான். இந்த வரலாற்ற ரொம்ப தெரியானவா? எங்க அந்த விஷயத்தை யாருங்க அது கூட கூட சொன்னது? உன் கூட இருக்கான்ல, அவன் வந்து இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருக்கான். இந்தா ஆனா இவ்வளவு வண்ணம் உள்ள இருக்குன்றத தெரியுதா? ஏன்னா உன்னை எப்படி மூத்தர சந்துக்குள்ள வச்சு குத்து குத்துன்னு குத்தி இருக்காங்க இல்லண்ணே, வாயிலே குத்தி இருக்கான். யார் அவன் அடிச்சது? யார் அடிச்சது உன்ன? மச்சான் இரு. டேய் அவன் பேரை சொல்றான். மச்சான் அன்னைக்கு சண்டை போட்டோம்ல கமல், அவன் தாண்டா அடிச்சு புட்டான். ஓ அவனா? டேய் என்ன ஏரியாக்குள்ள வந்து ஏன் அடிச்சு போயிருக்க? நீ சரியான அவள இருந்தா இப்ப வாடா பாப்பா. ஹலோ அளவு கரெக்டா ஊத்திரு மச்சான். சரிடா. டேய் நீங்களே என் கிளாஸ்ல படிச்சீங்க தானே? என்னடா எப்படி இருக்கியா? சார் வணக்கம் சார். உங்க கிளாஸ் எல்லாம் படிச்சுனா கலெக்டராவா இருக்க முடியும். டேய் உங்க கிளாஸ்ல நான் அரிச்சந்திரன் படிச்சான். அவன் இன்னைக்கு எப்படி இருக்கா தெரியுமா? சார் அர்ஜுந்திரனா? அர்ஜுந்திரா இங்க வாடா. சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? அண்ணே என் தம்பிக்கு கொஞ்சம் மெக்கானிக் வேலை மட்டும் பழகி கொடுப்பீங்களா? சரிண்ணே பழகி கொடுத்துருவோம், விட்டுட்டு போங்க. அண்ணன் சொன்ன மாதிரி கேட்டு நடந்துக்க. சரிண்ணே. உள்ள போய் ஜாமான பூரா தொடச்சி அடிக்க வை. சரிண்ணே. வண்டியில இருந்து கடகடன்னு சவுண்ட் வருது, என்னன்னு பாடுறா. ஸ்பானர் செட் எடுத்துட்டு வா. டேய் என்னடா ஸ்பானர் தொடச்சிருக்க? யாரா அந்த பையன்? பக்கத்து வீட்டுக்கார பையன், அவங்க அண்ணன் வேலைக்கு விட்டு போயிருக்காப்ல. சரி 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 பாப்போம். சரி. டேய் ஸ்பானர் செட் உள்ள எடுத்து வைடா. 6 months later. ஒரு டீ சாப்பிட்டு வரும். சரி. டேய் நாங்க போய் டீ குடிச்சு வந்துடுறோம். இதை முடிச்சிட்டு போய் வண்டியை போய் தொட. டேய் எங்கடா நவீன் எங்க? டீ சாப்பிட போயிருக்காப்லண்ணே. அப்படியா? வண்டி பஞ்சர் ஆச்சு போல, பஞ்சர் பார்த்து விடு. பஞ்சர் பார்க்க தெரியாதுண்ணே, அண்ணன் வரட்டும். ஏண்டா 6 மாசம் ஆச்சு இன்னுமா நீ வேலை பழகல? அவரு இன்னும் எனக்கு எந்த வேலையுமே பழைய கொடுக்கலண்ணே. வா மச்சான். ஏண்டா அந்த பையன் வேலைக்கு வந்து 6 மாசம் ஆச்சு, இன்ன வரைக்கும் எந்த வேலையும் கத்து கொடுக்கல நீ அவனுக்கு? இல்ல மச்சான், இப்படின்னா வேலை கத்து கொடுக்க கூடாது. நம்மகிட்டே வேலையை பழகிட்டு நம்மளுக்கு முன்னாடியே கடையை போட்டு உட்காந்துருவாங்க. அப்புறம் நம்மளுக்கு வேலை இல்லாம போயிரு. இவங்க எல்லாம் இப்படியே வச்சுக்கிறேன்னு அப்பெல்லாம் நினைக்காடா. அப்பெல்லாம் நினைச்சிருந்தா யாருமே இந்த உலகத்துல எந்த தொழிலும் பழகிருக்க முடியாது தெரியுமா உனக்கு? உனக்குமே இந்த தொழில யாரோ ஒரு ஆள் சொல்லி கொடுத்தானா நீ பழகின. அன்னைக்கு அவன் அப்படி நினைச்சிருந்தா நீ பழகிருக்க முடியுமா? முதல்ல அவனுக்கு தொழிலை சொல்லி கொடுறா. ஆமாண்டா மச்சான். எவ்வளவு ஆச்சு? 250 ரூபா ஆச்சுப்பா. இந்தாங்க மச்சான் காசு. சரி. அவர் நமக்கு 250 ரூபான்னு சொல்ல தரானே, ஆனா 350 ரூபா கொடுத்துருக்காரு. 100 ரூபாய் மறந்தாப்ப கூட கொடுத்துட்டாரு. பேச வந்து கொடுத்துருவோமா? வேணாம் சார், எதுக்கு பாவம் அடுத்தவங்க காசு கொஞ்சம் கொடுத்துருவோம். அண்ணா நீங்க எனக்கு சில்லற 250 ரூபா தரணே, மறந்தாப்புல 350 ரூபா கொடுத்துட்டியா? இந்தாங்க 100 ரூபா. ஓ மறந்துட்டேனோ. சரிண்ணே சரிண்ணே. கவனமா பாத்துக்குங்க. இந்த முட்டாய் ஒண்ணு எடுத்துக்கிறேன். அண்ணா அந்த முட்டாய்க்கு 10 ரூபா கொடுத்துட்டு போங்க. ஏண்டா அந்த 100 ரூபாய் நான் அப்பயே கொண்டு போயிருந்தா அந்த 100 ரூபா நட்டமா இருந்திருக்கேன். உனக்கு இந்த 10 ரூபா முட்டாய் பெரிய விஷயமா போச்சுல. மேஸ்திரி ஏன் ஒரு ஆள்னால மட்டும் இவ்வளவு மண்ணை மேல ஏத்திட முடியாது. ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆளை கூப்பிடுங்க. இந்த வருஷம் எலெக்ஷன்ல நம்ம தான் ஜெயிக்கிறோம். தலைவரை கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தானா விழுத்துற போது. காசு பணம். ஹலோ நேசமணி, என்னடா பண்ற? எலெக்ஷன் வேலையா கட்சி ஆபீஸ்ல இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. சரி சரி சரி. என் கட்டடத்துல வேலைக்கு சித்தாள் ஒண்ணு தேவைப்படுது, அரேஞ்ச் பண்ணி அனுப்பி வைக்கிறியாடா? என்னப்பா இந்த வருஷம் எலெக்ஷன்ல 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீ சித்தாளை கூட்டு வா, சிரஞ்சீவி கூட்டு வாங்க சொல்லிட்டு இருக்க. போன வைப்பா. சரி விடு, எங்க வீட்லயும் 30 ஓட்டு இருக்கு, நான் என்னன்னு பாத்துக்கிறேன். மேஸ்திரி இந்த ஒரு லோடு மட்டும் மேல ஏத்தினா போதுமா, இல்ல இன்னும் 3 லோடு வர சொல்லுங்க, அதை சேர்த்து மேல ஏத்திடுவோம். என்னடா வியாபாரம் பார்த்திருக்க? காலையில இருந்து கல்லால காசையே காணா. தம்பி உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்க. 10 முட்டையும் ஒரு பால் பாக்கெட் ஒண்ணு எடுங்க. அவர் சொன்னதை போய் எடுத்துட்டு வா. மசம் நின்றுகிட்டு இருக்க. அண்ணே இந்த விளக்கமாறு எந்த கடையில வாங்குங்க? ஏன் திடீர்னு கேக்குறியா? அது இல்லண்ணே, இது நம்ம கடையில 150 ரூபா தான், மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காது, அதான் கேட்டேன். 150 ரூபாயா? நீங்க கடையில் இல்லாத சின்ன பையா என்கிட்ட 200 வித்துட்டான். ஒழுங்கா மாதிரியா 50 திருப்பிட்டாங்க. ஓ இங்கேதான் வாங்கினீங்களா? என்னடா? ஆமா முதலாளி. டேய் மச்சான் மச்சான் நில்றா. என்னடா இது பாக்ஸ்ல செருப்பு மாதிரி இருக்கு? இல்ல சரவணா ஸ்டோர்ல காக்கில பருப்பு வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். என்னடா மச்சான்? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? செருப்பு தாண்டா. எவ்வளோடா? 3000 ரூபா. 3000 ரூபாயா? டேய் 3000 ரூபாய்க்கு ஆனா உங்க அப்பா கொன்றுவார. டேய் எங்க அப்பா கிட்டே இது 500 ரூபா தான்டா சொல்லுவேன். டேய் என்னடா அது? செருப்புப்பா. என்ன செருப்பா? ஏண்டா மாதமா பூப்ப செருப்பா அடிக்கிறீங்க? காசு என்ன அப்ப மட்டும் விலையா செய்யுது? எவ்வளோடா அது? வெறும் 500 ரூபாப்பா. என்னது 500 ரூபாயா?
செருப்பு கொண்டு கொடுத்து காசை வாங்கிட்டு மூதேவி. ஆமா எதுக்காமா சின்ன பையனை கொடுத்து திட்டிட்டு இருக்கிய? எனக்கு செருப்பு தேவைப்படுது. நானே அந்த 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கிக்கிறேன். எதுக்கு கடைக்கெல்லாம் போய்கிட்டு? டேய் இனிமேலாச்சும் பொருள் வாங்குறாங்க என்கிட்ட கேட்டுதான் பொருள் வாங்குறேன் நீ. அண்ணா அண்ணா அன்னைக்கு நம்ம வீட்டு உள்ள ஆட்டுக்குட்டி தூக்கி வித்துட்டேனே. இன்னைக்கு அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுனே. உங்ககிட்ட கேட்டா நீ வித்துன்னு சொல்லி, என்கிட்ட கேட்டா நான் வித்துன்னு சொல்லனே. அப்பா அந்த கன்ஃபியூஷன்ல விட்டுருவாருண்ணே. அதை ஏன்டா நான் சொல்லணும்? அண்ணே அன்னைக்கு ஒயின் ஷாப்ல சரக்கு அடிச்சோம்ல, அது அந்த காசு தானே. ஓ அப்படியா? வா அப்படி மாத்தி விட்டுருவோம். ஏய் வீட்டு உள்ள ஆளுக்குட்டி யாரும் திருடினது? அப்பா நான் தான் மாட்டுக்குடி திருந்தேன். பாத்தியா, சொந்த வீட்டுக்குள்ளே திருடி இருக்க. அப்பா இதெல்லாம் பெரிய தப்பு இல்ல. ஏண்டா சொந்த வீடு திருடியா? தம்பி இந்த வண்டியை வேலைக்கு விட்டுருந்தேனே, வேலையெல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சுண்ணே. சரி வண்டி சாவி கொடு. என்ன ஓனர் கடையில 2 நாள் ஆளையே காணா? ஆளு வெளியூர் போயிருக்காப்லண்ணே. இந்த வந்துட்டாப்ல. என்னடா எல்லா வண்டியும் அப்படி நிக்குது? 2 நாள் கடை வந்து இல்லையா? அதெல்லாம் திறந்த முதலாளி. சரி எனக்கு வேலை பார்த்ததுக்கு எவ்வளவு ஆச்சு? உங்களுக்கு 1500 ரூபா ஆச்சுண்ணே. என்னடா இவ்வளவு சொல்ற? நீ 500 ரூபா வச்சுக்க. ஓனர் கேட்டா 500 ரூபா மட்டும் சொல்லு. சரிண்ணே. இந்தாங்கண்ணே. தம்பி அந்த பல்சருக்கு எவ்வளவு ஆச்சு? 500 ரூபாண்ணே. தம்பி உங்க வண்டியில என்னென்ன வேலை பாத்தியா? செயின் ஸ்ப்ராக்கெட் மாத்தி இருக்கு, கார்பரேட் கிளீன் பண்ணி இருக்கு, போர் காயில் மாத்தி இருக்கு. டேய் இவர் சொல்ற வேலையெல்லாம் பார்த்தா நம்ம கடையில 1500 1000 ரூபாய் வருமே. நீ என்ன ஒரு 500 ரூபாய் சொல்லிருக்க? அண்ணே நான் 1000 ரூபாய் தான் கொடுத்தேன். இவன் 500 ரூபாய் சோப்புல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட 500 ரூபாய் கொடுக்க சொன்னா பாத்துக்குங்க. தம்பி உன்னை நம்பி தான் கடையை விட்டு போறேன். காசு ரொம்ப என்கிட்ட கேளுப்பா, நானே தர்றேன். அடுத்த தடவை நம்ம தப்பு பண்ணாத. போய் ஒழுங்கா வேலையை பாரு போ. ஐயே இவங்க இந்த பக்கம் வராங்க. என்னடா இங்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குது? கேனே கிடைக்க மாட்டேங்குது. மச்சான் இவன் எங்க நிக்கிறான்? ஆமா டேய் நீ என்ன பண்றீங்க? இல்ல மச்சான் சும்மா தான் நின்றுகிட்டு இருக்கேன். ஆமா என்னாச்சு, நீங்க வண்டி தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க? வண்டியில பெட்ரோல் முடிஞ்சு வச்சுடா. பெட்ரோல் வாங்க கேன தெரிஞ்சிருக்கேன், கேன கிடைக்க மாட்டேங்கிறா. பாரு ஒரு ஜூஸ் கேன் ஒண்ணு இருக்கு. ஆமாண்டா யாரோ ஜூஸ் வாங்கி குடிக்காம வச்சுட்டு போயிருக்காங்க பாரு. ஏண்டா அது ஓம் ஜூஸா? நான் என்னைக்கா ஜூஸ் வாங்கி குடிச்சிருக்கேன்? ஏன் இல்லடா. சரிடா இந்த வர சொல்றேங்க. தம்பி கஸ்டமர் வந்திருக்காங்க, அட்டன் பண்ணுங்க. டேய் போய் அட்டன் பண்றா. டேய் நான் இப்பதான் ஒரு கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். டேய் நான் காலைல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன்டா, போய் அட்டன் பண்றா. டேய் சீக்கிரம் வாங்கடா. டேய் ஓனர் கத்த போறாரா? போடா. ஒரு பொண்ணு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க? சரி மச்சான் இரு, நானே போறேன். டேய் மச்சான் நீ காலேஜ் வேலை வந்துக்கடா. நான் போறேன்டா. பரவாயில்ல நானே போறேன்டா. டேய் கண்கள் இரண்டால் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல்ல விட்ட? முடி இல்ல மாமா, சேவிங் பண்ணு. டேய் மச்சான் இவன் என் சொந்தக்கார பையா. இவனை உன் கடையில வேலை சேர்த்துக்கிறியா? சரிடா மச்சான், எனக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது. பையன் மெக்கானிக் வேலை நல்லா பாப்பானா? பைக்ல எல்லா வேலையும் நல்லா தெரியும்டா. ஆனா என்னன்னு தெரியல, எல்லா மெக்கானிக் ஷாப்லயும் 1 மாசம் 2 மாசத்துல வேலையை எடுத்து வைக்கிறான் அவனை. சரி விட்டுட்டு போ, நான் அவனை சேர்த்துக்கிறேன். அண்ணே என்னன்னே தெரியலண்ணே, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் பாக்குறீங்களாண்ணே? வண்டியில பேட்டரி ஏர் ஃபில்டர் போச்சுனே, மாத்த 1500 ரூபா 2000 வரும். விட்டுட்டு போங்க, சாயங்காலம் வந்து எடுத்துக்கங்க. வண்டியை விட்டுட்டு போகணுமா? வேலை வேற இருக்கண்ணே. உடனேனா பார்க்க முடியாதுண்ணே. அண்ணா வண்டியில எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைண்ணே. பிளக்கை க்ளீன் பண்ணி போட்டா ஸ்டார்ட் ஆயிரும்ண்ணே. அண்ணா இப்ப பாருங்களேன், இதை பத்தியெல்லாம் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணே. இப்பதான்டா தெரியுது உன்னை ஏன் எல்லா கடையிலையும் விரட்டி விட்டாங்கன்னு. தம்பி ஒரு ஃபில்டர் சிகரெட் ஒன்று இந்தாங்கண்ணே. தம்பி இப்ப சிகரெட் 12 ரூபா தானே, ஏன் 10 ரூபா எடுத்துருக்கீங்க? அண்ணே எல்லாரும் 2 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்பயே 12 ரூபாய்க்கு சிகரெட் விற்கிறானே. ஆனா நம்ம கடையில வந்து 10 ரூபா தானே. அடுத்த மாசத்துல இருந்து தான் 12 ரூபாய்க்கு விற்கிறோம். சார் இந்த காலத்துலயும் காசுக்கு ஆசைப்படாம நேர்மையா இருக்கீங்க. தம்பி அண்ணன் வேலையா இருக்கேன். அப்பா 1 கிலோ கறி வாங்கிட்டு நான் வாங்கிட்டேன். போனேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கலாம் பாக்குறேன், நீ கடைக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் அப்படியே சேர்த்து உனக்கு ஒரு கோட் ஒன்று வாங்கிக்கடா. ஆனா இது வேணாம், வீட்டுல இருந்து காசு வாங்கிட்டு வர சொன்னாங்க. டேய் இங்க பாரு, படி அத. தமிழ் படிக்கிறான் தமிழ். அண்ணா அண்ணா வாடா தம்பி, எப்படா இருக்கா? என்னத்தனே நீங்களே அண்ணி தனி கொடுத்துன வந்துட்டிய. இந்த மாதிரி வேலையும் இல்லைண்ணே. அடிக்கடி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, அப்படியே ஓடுதுண்ணே. அப்படியா? சரி இப்ப என்னடா பண்ண? காசு வேணுமா? அதானே ஒரு 5000 ரூபா இருந்தா வாங்கிட்டு போலாம் வந்தானே. சரிடா இது வர்றேன். என்னவா உங்க தம்பிக்கு? வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதோ ஒரு 5000 காசு வேணுமா, அதான் கேட்டு வந்திருக்கேன். என்னது காசா? ஏன்னா உங்க இன்சா தாங்க முடியாத நானும் என் புருஷன் தனியா வந்திருக்கோம். 5000 ரூபா கொடு 10000 கொடுன்னு கேக்குறேன். உங்க குடும்பத்துக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையாடா? ஏய் உள்ள ஓடி போடல, என்ன பண்ண எனக்கு தெரியும். என்னைக்கு என் பேச்ச கேட்டிருக்கீங்க? நீ காசு மட்டும் கொடுத்து பாருங்க, நீங்க நடக்கிறதே வேற.
டேய் நீ உங்களை வீட்டுக்கு போடா. சரிண்ணே. இன்னும் அண்ணன் 5000 அமைச்சிருக்காரு. கூட பிறந்தவனை முதல்ல பார்ப்பான், கூட வரப்போறவள அப்புறம் பார்ப்பான். அங்கிள், உங்க பொண்ணை தான் லவ் பண்றேன். உங்க பொண்ணு என்னத்த லவ் பண்றா? அவளாம நான் வாழ முடியாது. ஆமாப்பா, நானும் இவரை தான்ப்பா லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணா இவரை தான்ப்பா கல்யாணம் பண்ணுவேன். காசு வேணா தர்றேன், ஒழுங்கா மரியாதை என் பொண்ணை விட்டு போயிரு. அவர் காசு காண்டியில லவ் பண்ணலப்பா, எங்க லவ் உண்மையானதுப்பா. ஓ அந்த அளவுக்கு உண்மையானவா? இந்தா 10 லட்சம், இதோட ஓடிடு. சிஸ்டர், அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கங்க. ஓகே பை, see you. சத்தியமா அவன் ஒன்னும் லவ் பண்ணல, காசு தான் லவ் பண்ணிருக்கான். சார், இந்த செக்ல உள்ள அமௌண்ட் என் அக்கௌண்ட்ல போடுங்க. சார், இந்த செக் கொடுத்த ஒரு அக்கௌண்ட்ல காசே இல்ல சார். அண்ணா என்ன 2 ரூபா, இந்த முட்டாய் ஒன்று தாங்க. தம்பி, இந்த முட்டாயி 2 ரூபா கிடையாது, 10 ரூபா. சரி அப்ப 2 ரூபாய்க்கு ஒரு பலூன் ஒன்று தாங்க. இந்தாப்பா. பாப்பா உனக்கு இந்த பலூன் வேணுமா? அப்பா அப்பா எனக்கு இந்த பலூன் வாங்கி தாங்கப்பா. என்ன இது? தம்பி இந்த பலூன் எவ்வளோப்பா? 10 ரூபா அங்கிள். இந்தாப்பா. இந்தாப்பா. தேங்க்ஸ் அங்கிள். அண்ணா இந்தாங்க 10 ரூபா, இப்ப எடுங்க அந்த முட்டாயை. பயங்கரமான ஆள்றா நீ.